டேய் ராணுவ சுய புத்தியோட பேசுறா, கொஞ்சமா மூளையே இல்லாம வந்துட்டு மத்தவங்க பேசுறத வச்சு அப்படியே பேசாதடா அப்படின்னு சௌந்தர்யா சொல்ல, புசுக்குன்னு கோவப்பட்ட ராணுவ ஃபர்ஸ்ட் உனக்கு மூளை இருக்கான்னு பாருமா, மூளையில உட்காந்தா மட்டும் போதாது, கொஞ்சமாவது மூளையாவது வேணும், என்ன நீ சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு மூளை இருக்கா பாருன்னு அப்படின்னு புசுக்குன்னு சொல்லிட்டாரு. உடனே சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் பார்க்கமே அவங்க எப்பயும் திமிரா கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி முடி தூக்கி விட்டுட்டாங்க. இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வந்துட்டு ஜாக்லினே வந்து சௌந்தர்யா வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து டாஸ்க்காக விளையாடல, டெவிலாவும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, ஏஞ்சலாவும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சாச்சனாலாம் சொல்ற அளவு வந்துச்சுப்பா. நான் பார்த்த வரையும் சௌந்தர்யா வந்துட்டு பெஸ்ட்டாக தான் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜாக்லின் தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக கொஞ்சம் பர்சனலாக தேவையில்லா கண்டென்ட்லாம் கொடுத்தாங்களே தவிர சௌந்தர்யா வந்து கரெக்டான இடத்துல பேசினாங்க. ஜாக்லினை கூட வந்துட்டு எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து சௌந்தர்யாவோட கேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஃபைட்டை வந்து நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். ராணாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் முட்டிக்கிச்சு. ஸோ ராணா வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. பேசினா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி ரயானை வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த கும்பலாக வந்து இந்த கோவா கேங்கில் இல்லாமல் தனியாக விளையாண்டா அப்படின்னா சூப்பராக அவனும் விளையாடுவான். இப்போ நடந்த சண்டை அதான் ராணுவுக்கும் சௌந்தர்யாவும் சொன்னாங்கல்ல, மூலையில் உட்காந்தா மட்டும் போதாது, மூலையும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ராணுவ சொல்கிறாரு. சௌந்தர்யா வந்துட்டு சுயமா யோசிடா, சுய புத்தி இல்லாமல் தெரியாதா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஸோ யார் உங்களுக்கு இவங்க 2 பேரில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.